வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. குட் மார்னிங். எல்லாருக்கும் ஆடி கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக கொண்டாடுங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். இது வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். சின்னதாக ஆடி கார்த்திகைக்கு ஒரு கோலம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டாச்சு. சுண்டல் நம்ம நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதனால் பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதில் பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் மிதமான லைட்டாக சூடு வச்சு கொஞ்சம் நேரம் மாறுற மாதிரி வறுத்துட்டு இதில் போட்டுருக்கோம். வெந்துட்டு இருக்குது. லைட்டாக உப்பு போட்டுக்காங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சேமியா அப்புறம் சர்க்கரை எல்லாம் போட்டு இறக்கிக்கலாம். இது வந்து பருப்பு வடைக்காக பருப்பு நைட்டே ஊற வச்சுட்டேன், கடலப்பருப்பு. அதில் வந்து பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், காஞ்ச மிளகா, லைட்டாக உப்பு போட்டு ஒன்று மதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். வடை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பாயாசத்துக்காக முந்திரி, ஏலக்காய், கிரேப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை கிரேப்ஸு. இதை நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக. அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம ஜீரா ரைஸ் செய்ய போகிறோங்க. ஜீரா ரைஸ்னால் வந்து சீரகம் நிறையா போட்டு ஜீரா ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பச்சை அரிசி ஊற வச்சுட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறுது. இந்த பாத்திரத்தில் நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 2 பாத்திரம் தண்ணி எடுத்துப்பேன். இங்கே பாருங்கள், ஜீரா ரைஸ்க்கு கொஞ்சோண்டு முந்திரி, ஜீரா ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் அதிகமாக, பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு சின்ன பட்டை, ஒரே லவங்கம். நம்மளுக்கு இந்த ஜீரா ஃப்ளேவர் வரணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை லாஸ்ட்டாக போட்டு இறக்கிக்குவோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு சூடானதும் அந்த ஸ்பைசஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு கொதிச்சு அப்புறம் அரிசி போட்டுக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டுட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஜீரா ரைஸ்க்கு. இங்கே பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. முந்திரி அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் எண்ணெயில் வறுத்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இதை லைட்டாக போட்டு இறக்கிக்கலாம். பாயாசத்துக்கு தேங்காய் போட்டு நம்ம குடிக்கிறம்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இறக்கிக்கலாம். இப்போது தேங்காய் திருகணத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாயாசம் ரெடி. ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா விசில் போனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம். அதனால் பருப்பு வேக போட்டுருக்கேன். முருங்கைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். வெண்டைக்காவை பொரியல் செய்ய போகிறோம். சிக்கடிக்காயும் பொரியல் வைக்க போகிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இதை சிக்கடிக்கான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் ஊரில் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. விசில் எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள், உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி சாம்பார் காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இருக்கேன். இதை தாளிச்சு விட்றலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வடை போட்டு இருக்கேன். வெந்தது. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஜீரா ரைஸு, அதுக்கு வந்து சாம்பார், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், இது வந்து கருப்பு மூக்கல்லையும் பட்டாணியும் போட்ட சுண்டல், வெண்டைக்காய் பொரியல், சிக்கடிக்காய் பொரியல், அப்பளம், பருப்பு வடை, பாயாசம். இதுதான் நம்மளுடைய ஆடி கிருத்திகையுடைய ஸ்பெஷலு. ஸ்கூலுக்கு டிஃபனுக்கும் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.